ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். எடப்பாடிக்கு தகுதியில்லை, ஸ்டாலின் ஆவேசம். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நாகர்கோவிலில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை பிரதமர் மோடி தடுக்க தவறிவிட்டார். மீனவர் பிரச்சினையில் மத்திய அரசு தோல்வியடைந்து விட்டது என கூறினார். கருணாநிதியை வீட்டுச் சிறையில் நான் வைத்திருந்ததாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். கருணாநிதி பெயரை சொல்லக்கூட எடப்பாடிக்கு தகுதியில்லை என ஸ்டாலின் காட்டமாக கூறினார். நேற்று நெல்லை பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் குறித்த பழனிசாமி தரங்கட்ட பேச்சை கண்டித்து நான் பேசியிருந்தேன். அதை கேட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க போன்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் தங்களுடைய ஆதங்கத்தை என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாங்க. எங்க மனசுல இருந்ததை பேசிட்டீங்க, எங்க மனசுல என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் பேசிட்டீங்க தலைவர்னு சொன்னாங்க. மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தவறா பேசுறது அரசியல் மாண்பு கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை எதிர்த்து, அவர் ஆட்சியின் குறைகளை எதிர்த்து நாம நேரடியா அரசியல் செஞ்சிருக்கோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடிச்ச மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவர் இப்படி பேசுறது முதல் முறையும் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2019 தேர்தலின் போது கலைஞரை வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க, அதை பற்றி அரசு விசாரிப்போம்னு வாய்க்கொழுப்போடு பேசினார். அதற்கு பிறகு என்னாச்சு? மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் பழனிசாமி. அதன் பிறகு மேலும் மேலும் தோல்விகளை பெற்றாலும் அதிலிருந்து அவர் எந்த பாடமும் கத்துக்காம 2021, 2024, 2026 அதுவரை பழைய ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் கொள்கையை பேசுவதைத்தான் ஆதரிப்பாங்களே தவிர வாய் கொழுப்போடு பேசினா அதை வரவேற்க மாட்டாங்க. என்டிஏ இண்டி கூட்டணியை விளாசிய விஜய். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடக்க உள்ளது. புதுச்சேரியில் இன்று தவேக தலைவர் விஜய் பேசியதாவது, பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் தேர்தலுக்காக சேர்ந்து நிற்கவில்லை, சோர்ந்து போய் நிற்கிறார்கள். தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு குழப்பமான கூட்டணி. புதுச்சேரியில் தவேக ஆட்சி அமைந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்கி தருவோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளித்தார். 2-3 முறைக்கு மேல ஆட்சியில இருந்தாங்க. இப்போ ரெண்டும் கூட்டணி, பேருக்கு தான் கூட்டணி. ஆனா திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகள்ல ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கு, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. பாரதிய ஜனதா வெற்றிக்காக பிரச்சாரம், அண்ணாமலை அறிவிப்பு. தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியானது. அண்ணாமலை பெயர் இல்லாததால் அவரது ஆதரவாளர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இது தொடர்பாக விளக்கமளித்த அண்ணாமலை, ரொம்ப நாட்களுக்கு முன்பே தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என தலைமையில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துவிட்டேன் என்றார். பாரதிய ஜனதா வேட்பாளர்களின் வெற்றிக்காக பிரச்சாரம் செய்வேன் எனவும் அவர் சொன்னார். நான் கட்சிக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுத்துப்பூர்வமாக இந்த தேர்தல் நான் போட்டியிட விரும்பவில்லை என்று கொடுத்திருந்தேன். மாநிலத்தினுடைய கோர் கமிட்டியில் கூட நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருந்தேன், நான் அந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு. அதே போல் நம்முடைய கோர் கமிட்டியிலிருந்து மேலே போன பட்டியலில் கூட என் பெயர் கிடையாது. அதை நான் பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்பே கிட்டத்தட்ட இந்த மாதிரி நான் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்கின்ற கருத்து தெரிவித்திருந்தேன்.
அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் ஜி அவர்களுக்கும் தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களுக்கும் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருந்தேன். அதனால் கட்சி என்னுடைய கருத்துக்கு மதிப்பளித்து என்னை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியிருப்பது எனக்கு மகிழ்ச்சி தான். காரணம், இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லோருக்கும் பணி செய்கின்றேன். தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் 27 பேர் இருக்காங்க. அதனால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏஎம்எம்கே, எல்லா கூட்டணி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லோருக்கும் நான் பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். மனோஜ் பாண்டியனுக்கு எதிராக திமுக செயலாளர் போர்க்கொடி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி திமுக வேட்பாளராக மனோஜ் பாண்டியன் அறிவிக்கப்பட்டுள்ளார். தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர். கடையம் பகுதியில் உள்ள ஒரு சுவரில் திமுகவின் உதயசூரியன் சின்னம் வரையும் பணி நடந்தது. அப்போது அங்கு வந்த கடையம் திமுக ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார், இந்த வேட்பாளருக்கு ஆதரவாக ஏன் சின்னம் வரைகிறீங்க என கோரி அங்கிருந்த திமுகவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து உதயசூரியன் சின்னத்தை வரைந்து கொண்டிருந்தவர்களை தடுத்து அங்கிருந்த பெயிண்ட் டப்பாவையும் ஜெயக்குமார் காலால் எட்டி உதைத்தார். மனோஜ் பாண்டியன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதலே அவருக்கும் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமாருக்கும் இடையே மோதல் நிலவி வருவதாக கூறப்படுகிறது. ஜெயக்குமாரின் நடவடிக்கைகள் குறித்து திமுக தலைமைக்கு மனோஜ் பாண்டியன் தரப்பினர் புகார் கூறியுள்ளனர். போஸ்டர் ஒட்டுறவங்க அரசு வக்கீலா? ஒரு ரிப்போர்ட்டை மறைச்சிருக்காங்க. தேனியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக போலீசார் வழக்கு பதிந்தனர். இதனை விசாரித்த தேனி சிறப்பு நீதிமன்றம் ராஜ்குமாருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க உத்தரவிடக் கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்தார். இது நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக செயல்படவில்லை, வழக்கின் விசாரணையை முறையாக முன்னெடுத்துச் செல்லவில்லை என நீதிபதி காட்டமாக விமர்சனங்களை முன்வைத்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் பரிசோதனை நடந்தது. அவருக்கு ஏற்பட்ட காயங்களை விபத்து பதிவேட்டில் டாக்டர் பதிவு செய்துள்ளார். அது ஹைகோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் விபத்து பதிவேடு சாட்சிய ஆவணமாக குறியீடு செய்யப்படவில்லை. டாக்டரை விசாரித்தபோது அரசு தரப்பு வழக்கறிஞர் அது தொடர்பாக கேள்வி எழுப்பவில்லை என தெரிய வருகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இதுபோல் ஏற்கனவே மனு தாக்கல் செய்தார். அதை 2025இல் ஹைகோர்ட் மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. வழக்கை முறையாக நடத்தாத அரசு வழக்கறிஞருக்கு எதிராக அரசு குற்றவழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதையடுத்து விசாரணையை கவனக்குறைவாக நடத்த அரசு சிறப்பு வழக்கறிஞரை பணியிலிருந்து நீக்க குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் அரசுக்கு 2025 ஜூலை 7இல் பரிந்துரைத்தார். ஆனால் தமிழக அரசு இதுவரை உத்தரவு பிறப்பிக்கவில்லை. பாதிக்கப்பட்டவர்களால் குற்றம் செய்தவர்களை நேரடியாக தண்டிக்க இயலாது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு அரசின் மீது முழு நம்பிக்கை வைக்கின்றனர். திறமையான அரசு வழக்கறிஞர்கள் அல்லது சட்ட அலுவலர்களை நியமிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கும் கடமை அரசுக்கு உண்டு. அதே சமயம் அரசு வழக்கறிஞர்கள் சட்ட அலுவலர்களை நியமிக்கும் போது அவர்களின் தகுதி அடிப்படையில் நியமிக்கப்படுவதில்லை. ஆட்சியில் உள்ளவர்களுடன் நெருக்கம், விசுவாசத்தின் அடிப்படையில் நியமிப்பது கவலைக்குரிய விஷயம். அரசியல் கட்சிகளுக்கு போஸ்டர் ஒட்டும் நபர்களை கூட அரசு வழக்கறிஞர்களாக பரிந்துரை செய்யப்படுவது நடக்கிறது. இப்படி நியமிக்கப்படுவோரில் பலருக்கும் வழக்குகளை திறம்பட நடத்துவதற்கு தேவையான திறமை, சட்ட நுணுக்க அறிவு இருப்பதில்லை. இதைவிட கவலைக்குரிய அம்சம், சட்ட அலுவலர்களாக நியமிக்கப்பட்ட பின்னரும் கூட வழக்குகளை திறம்பட கையாள தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ள அவர்கள் முயற்சி மேற்கொள்வதில்லை. இதன் விளைவாக வழக்கு தொடுப்பவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். சட்ட அலுவலர்கள் நியமனம் அரசியல் நோக்கத்திற்காக அமையாமல் தகுதி அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஏற்கனவே ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தேர்வு செய்யும் நடைமுறையில் ஈடுபடும் அரசு துறை செயலர்கள் தகுதியான நபர்களை அடையாளம் காணாமல் அரசின் நிலைப்பாட்டிற்கு துணை போகின்றனர். ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட கொடுமை குறித்த வழக்கில் அநீதி நடந்துள்ளது. அரசியல் நியமனம் மூலம் பதவி பெற்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்கு எதிராக எப்படி செயல்படுகின்றனர் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டு. முக்கிய ஆவணமாகிய விபத்து பதிவேடு விபரத்தை கீழமை நீதிமன்றத்தில் மறைத்துள்ளனர். சட்ட அலுவலர் வேண்டுமென்றே அந்த ஆவணத்தை காட்டாமல் தவிர்த்திருக்கிறார். கீழமை நீதிமன்றத்தில் குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அடிப்படை அறிவு அவரிடம் இல்லையோ என தோன்றுகிறது. அவரை பதவியில் இருந்து நீக்க பரிந்துரைத்தும் அரசு அதை செய்யவில்லை. இது தகுதியற்ற அந்த நபர் தொடர்ந்து நீடிக்கவும் பிற பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தொடர்ந்து அநீதி இழைக்கவும் மறைமுகமாக வழிவகுத்துள்ளது. குற்றவழக்கு தொடர்புத்துறை இயக்குநரின் பரிந்துரை குறித்து
தமிழக உள்துறை செயலர் தேனி கலெக்டர் 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும். குற்றச்சாட்டுகளின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு குற்றவாளி தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதி உத்தரவிட்டார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி திணிப்பை பழனிசாமி ஏற்கிறாரா? ஸ்டாலின் கேள்வி. 2026-27 கல்வியாண்டில் இருந்து சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கட்டாயமாக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தேசிய கல்விக் கொள்கை 2020 சார்ந்து அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சிபிஎஸ்இ பாடத்திட்டம் சாதாரண கல்வி சீர்திருத்தம் அல்ல. அது மொழி திணிப்பை நோக்கிய நன்கு திட்டமிடப்பட்ட கவலைக்குரிய முயற்சியாகும். இந்திய மொழிகளை ஊக்குவிக்கிறோம் என்ற போர்வையில் இந்திக்கு முன்னுரிமை அளிக்கும் செயலை பாஜக தலைமையிலான என்டிஏ அரசு தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. மும்மொழி கொள்கை என்பது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை விரிவுபடுத்தும் முயற்சியாகும். இந்தி பேசும் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அல்லது வங்க, மராத்தி உள்ளிட்ட மொழிகளை கட்டாயமாக படிப்பார்களா? இந்த முரண் வெளிப்படையானது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழை கட்டாயமாக்க முடியவில்லை, போதிய தமிழாசிரியர்களை நியமிக்கவில்லை. ஆனால் இந்திய மொழிகளை ஊக்குவிக்கிறோம் என்று மாநிலங்களுக்கு பாடம் எடுக்க மத்திய அரசு நினைக்கிறது. இந்த திட்டத்தை அமல்படுத்த தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் எங்கு இருக்கிறார்கள்? இதற்கான நிதி ஆதாரம் எங்குள்ளது? எவ்வித திட்டமிடலும் இல்லாமல் உள்நோக்கம் கொண்ட திட்டமாகவே இது உள்ளது. இந்தி பேசும் மாணவர்களுக்கு கட்டமைப்பு ரீதியான சலுகைகளை அளித்து உயர்கல்வி, வேலைவாய்ப்புகளில் அவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுத்துவதோடு மாநிலங்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வுகளையே இது உண்டாக்கும். முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் உலகம் முன்னோக்கி நகர்ந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு, அனிமேஷன் உள்ளிட்ட துறைகளில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தி அறிவியல் பார்வையையும் திறனாய்வு சிந்தனையையும் ஊக்குவிக்க வேண்டும். தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தொடர்ச்சியாக எழுப்பிய நியாயமான கவலைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்தியை திணிப்பதில் பாஜக அரசு மும்முரமாக இருக்கிறது. இந்த செயல் கூட்டுறவு, கூட்டாட்சி இயலுக்கு எதிரானது. கோடிக்கணக்கான இந்தியர்களின் மொழி அடையாளங்களை நேரடியாக அவமதிக்கும் செயல். நம் நாட்டின் பன்மைத்துவத்தை தாக்கும் இத்தகைய கொள்கைகளை கடுமையாக எதிர்க்க வேண்டும். பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் இந்த திணிப்பை ஏற்றுக்கொள்கிறார்களா? அல்லது நமது மாணவர்களின் எதிர்காலம், அடையாளம் மற்றும் உரிமைகளுக்காக ஒரே ஒரு முறையாவது முதுகெலும்போடு எதிர்ப்பார்களா என அறிக்கையில் ஸ்டாலின் கூறியுள்ளார். மீண்டும் உயர்ந்தது தங்கம். ரூபாய் 1.11 லட்சத்தை தாண்டியது. மேற்காசிய போர் உள்ளிட்ட சர்வதேச காரணங்களால் நம் நாட்டில் தங்கம் விலை சில தினங்களாக உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,750 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று தங்கம் விலை 1 சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 1,10,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 13,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில தினங்களாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பெண்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வெள்ளி விலை இன்று எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 255 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வாஷிங்டன் மேயர் தேர்தலில் தமிழக இளம்பெண் போட்டி. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசி மேயர் தேர்தலில் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ரெனி சம்பத் போட்டியிடுவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தேனியைச் சேர்ந்த ரெனி சம்பத்துக்கு இப்போது 31 வயதாகிறது. தனது 7வது வயதில் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார். கடைசி 10 ஆண்டுகளாக தலைநகர் வாஷிங்டனில் டிசியில் வசித்து வருகிறார். வாஷிங்டன் டிசி மேயர் தேர்தலில் போட்டியிட 4,500 வாக்காளர்களின் கையெழுத்துக்களை பெற்று தகுதியடைந்துள்ளார். அது மட்டுமல்ல, இவர் பெற்ற கையெழுத்து எண்ணிக்கை தேவைப்படும் எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகம். வாஷிங்டன் டிசி மேயர் தேர்தலில் போட்டியிடும் முதல் தெற்காசிய பெண் என்ற பெருமையை நம் தேனியின் ரெனி சம்பத் பெற்றுள்ளார். இதுபற்றி பேசிய ரெனி சம்பத், அமெரிக்காவில் கனவை தேடி வந்த நான் இப்போது வாஷிங்டனின் டிசி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தேர்தலில் போட்டியிடுவதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் தெற்காசிய சமூகம் முக்கிய பங்களித்தாலும் அமெரிக்க அரசாங்கத்தில் தெற்காசிய சமூகத்தின் பிரதிநிதித்துவம் குறைவாகவே உள்ளது. இப்போது மேயர் தேர்தலில் நான் போட்டியிடுவது மற்றவர்களுக்கும் ஓர் உந்துதலாக இருக்கும் என்றார். வாஷிங்டன் டிசியில் ஜூன் 16ஆம் தேதி முதன்மை தேர்தல் நடக்கிறது. அதில் வெற்றி பெற்றால் நவம்பர் மாதம் நடக்கும் மேயர் தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம்.